மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி குவாலிஃபைட் லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வாங்க டுட்டோரியல்குள்ளே போகலாம். லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ரன் பண்ணுறதுக்கு முதல்ல ஃபேஸ்புக் ஆட் மேனேஜருக்குள்ளே போய்க்கலாம். இந்த URL உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கோ டு ஆட்ஸ் மேனேஜர். நீங்கள் ஃபேஸ்புக்கில் லாகின் பண்ணியிருந்தீங்கன்னா டைரெக்டாக இந்த விண்டோவுக்கு வந்துடும். இன்கேஸ் லாகின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களை லாகின் பண்ண சொல்லுவோம். ஜஸ்ட் லாகின் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணுறதுனால என்கிட்ட நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்குது. எனக்கு வேணுன்ற அக்கௌண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு மேபி நீங்கள் ஒரு அக்கௌண்ட் தான் வச்சுருக்கீங்கன்னா டைரெக்டாக அந்த அக்கௌண்ட்டுக்கே போயிடும். இப்போ நம்ம ஃபேஸ்புக் ஆட் மேனேஜருக்குள்ளே ப்ராப்பரான அக்கௌண்ட்குள்ளே வந்துட்டோம். க்ரியேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேம்பெயின் க்ரியேட் பண்ணலாம். இதில் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ரன் பண்ணணும்னா லீட்ஸ் அப்படின்ற அப்ஜெக்டிவை செலக்ட் பண்ணணும். கிளிக் ஆன் கண்டினியூ. எப்போவுமே டெய்லர்டு போகாதீங்க, மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின்கே போங்க. அப்போ தான் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆஃப் த ஃபீச்சர்ஸ் இருக்கும். இப்போது இது 3 நம்ம செட் பண்ணோம். ஒரு கேம்பெயின், அதோட ஆட் செட்டு அண்ட் ஆட், இது 3 தான் நம்ம செட் பண்ண போகிறோம். கேம்பெயினோட நேம் நான் டெமோ லீட்ஸ் கேம்பெயின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குமோ, எது அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்குமோ அந்த நேமை நீங்கள் கொடுத்துக்கலாம். இது உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான். பையிங் டைப் ஆப்ஷன் தான். கேம்பெயின் அப்ஜெக்டிவ் லீட்ஸ்ன்னு செலக்ட் பண்ணணும். இது ஆல்ரெடி செலக்டடில் இருக்குது. அண்ட் இது எதுவுமே இப்போதைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கேம்பெயின் தான் லான்ச் பண்ணுறீங்கும் போது இது எதுவும் தேவையில்லை. யூ கேன் கோ டு நெக்ஸ்ட். ஆட் செட்டும் அதே மாதிரி நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம். டெமோ லீட் ஆட் செட். கன்வர்ஷன் லொக்கேஷனில் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட் ரன் ஆகும். கால் டு ஆக்ஷனை கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை உங்களுக்கு சப்மிட் பண்ணலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் ஃபர்தராக காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அவங்கள கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆடை செட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டன்ட் ஃபார்மை இங்கே செலக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் என்னவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஏஜென்சி ரன் பண்ணுறதுனால என்கிட்ட நிறையா பேஜஸ் இருக்குது. நீங்கள் உங்களோட பேஜை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க பர்ஃபார்மன்ஸ் கோலில். அடுத்தது டைனமிக் கிரியேட்டிவ். இல்லை டைனமிக் கிரியேட்டிவ் வேணாம் இப்போதைக்கு. உங்களுக்கு டெய்லி பட்ஜெட் உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே 30 டிவைட் பண்ணி நீங்கள் போட்டுக்கலாம். டு ஸ்டார்ட் வித் அட்லீஸ்ட் ஒரு 250 போடுங்க. அடுத்தது ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட். உங்களுக்கு நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகணும்னா நீங்கள் அடுத்த டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். எண்ட் டேட்டும் வந்து எப்போ எண்ட் ஆகணுமோ அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு இமீடியட்டாக ரன் ஆனாலே ஓகே தான், அதனால ஜஸ்ட் லைக் தட் விட்டுடுறேன். அடுத்து கீழே வந்தீங்கன்னா ஆடியன்ஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இதில் உங்களோட ஆடியன்ஸ் செட்டப் எல்லாம் நீங்கள் இங்கே பண்ணணும். இன்க்ரீஸ் பண்ணி தான் லீட்ஸ் கிடைக்கும். ஆடியன்ஸ் கண்ட்ரோல்ஸில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் செலக்ட் பண்ணணும். எனக்கு இந்தியா வைடு வேண்டாம், சென்னை மட்டும் போதும். செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் டிஃபால்ட்டாக 40 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இதை நம்ம இன்க்ரீஸ்னாலும் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ்னாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷன்லேருந்து ரொம்ப தூரத்துலேருந்து கூட லீட்ஸ் வரலாம். நீங்கள் இல்லை எனக்கு என்னோடய லொக்கேஷன்லேருந்து என் ஆஃபீஸ் லொக்கேஷன்லேருந்து எனக்கு பக்கத்துலேயே வேணால் இதோட லென்த்தை வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இந்த கிலோமீட்டர்ஸை நம்ம குறைச்சிக்கலாம். நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இங்கே பண்ணதுக்கப்புறமா இங்கே செக் பண்ணணும், நேரோவாக இருக்கா. ரொம்ப நேரோவாக இருந்ததுன்னா ஆட் ரன் ஆகாது. அட்லீஸ்ட் உங்களுக்கு மாடரேட்லையாவது இருக்கணும். இப்போ என்னோடய செலெக்ஷனுக்கு இது ப்ராடாக இருக்குது, ஸோ ஐம் கீப்பிங் இட். அடுத்து ரீச் மோர் பீப்புள் லைக்லி டு ரெஸ்பாண்ட் டு யர் ஆட். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே கிட்டத்தட்ட எல்லாருக்குமே நம்மளோட ஆடை டிஸ்பிளே பண்ணும். லெட்ஸ் நாட் கிளிக் இட். இது இப்படியே இருக்கட்டும். இதை அன்செக்டாகவே விட்டுருங்க. அடுத்தது மினிமம் ஏஜ். இப்போ எனக்கு யோகா ஸ்டுடியோ ரன் பண்ணுறவங்க தான் வேணும் அப்படின்னு நான் டார்கெட் பண்ணும்போது ஓகே எனக்கு ஒரு 25 மேலே இருந்தாங்கன்னா இட் வில் பி பெட்டர். அப்போது என்னோடய லாங்குவேஜ்னால் எனக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே ஓகே. ஸோ நம்ம அது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கலாம். தமிழ், இங்கிலீஷ் ஆல் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போது இங்கே வந்து அட்வான்டேஜ் ப்ளஸ் ஆடியன்ஸ் போகாதீங்க. ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. யூஸ் ஒரிஜினல். இப்போது உங்களோட லொக்கேஷன் செலெக்ஷன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறமா உங்களுக்கு மினிமம் ஏஜ் 25லேருந்து எனக்கு ஓகே ஒரு 50 வரைக்கும் இருந்தாங்கன்னா எனக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும். ஸோ அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜெண்டர்ஸ் எனக்கு ஆல் ஜெண்டர்ஸ் ஆர் ஓகே. டீட்டெயில்டு டார்கெட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு யோகா ஸ்டுடியோ ரன் பண்ணுறவங்கள நான் டார்கெட் பண்ணணும், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ நான் இங்கே யோகான்னு சர்ச் பண்ணாவே நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். யோகாவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க நமக்கு வேண்டாம். யோகா டீச்சர் இவங்க ஓகே. யோகா இன்ஸ்ட்ரக்டர் நமக்கு ஓகே. ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஸ்டடி யோகா டீச்சர் ட்ரைனிங் இப்போ இங்கே சஜஷனில் வருது இல்லையா, இதிலமே அப்படி நம்ம பிக் பண்ணிக்கலாம். யோகா டீச்சர் ஓகே, யோகா இன்ஸ்ட்ரக்டர் ஓகே, யோகா இன்ஸ்ட்ரக்டர் ஓகே, சர்டிஃபைடு யோகா இன்ஸ்ட்ரக்டர், யோகா இன்ஸ்ட்ரக்டர். இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இவங்களோட ஜாப் டைட்டில்ஸ். இவங்க எல்லாருமே யோகா டீச்சர்ஸ். மேபி இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் தேவைப்படலாம். ஸோ என்னோட ஆட் காப்பி யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ்க்கு உண்டானதுன்றதுனால நான் யோகா டீச்சர்ஸை நான் இங்கே டார்கெட் பண்ணிக்கிறேன்.
இப்போ உங்களுக்கு பிஸ்னஸ் ஓனர்ஸ்னால் நீங்கள் இங்கே பிஸ்னஸ் ஓனர்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வரும். அவ்வளோதான். ஒன் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து உங்களுக்கு சஜஷன்ஸில் அடுத்தடுத்து அதுவே வந்து கொடுக்கும். அதுலேருந்து நீங்கள் அப்படியே பிக் பண்ணிக்கலாம். ஸோ நான் இது எனக்கு இப்போ யோகா ஸ்டுடியோ மட்டும்தான் வேணும். நான் பிஸ்னஸ் ஓனர்ஸை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அகைன் இங்கே இன்னமும் ப்ராடாக தான் இருக்குது ஆடியன்ஸ் டெஃபினிஷன். நான் கீழே இன்னும் போகிறேன். ரீச் பியாண்ட் இதை நான் அன்செக் பண்ணிக்கிறேன். இப்போது உங்களுக்கு மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்ற ஆப்ஷனே இல்லை. ஜஸ்ட் இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். எடிட்னு கொடுத்தீங்கன்னா இங்கே மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ மறக்காமல் மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸை கிளிக் பண்ணி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா கிளிக் ஆன் நெக்ஸ்ட். அடுத்தது ஆட் நேம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஐடென்டிட்டி கரெக்டாக இருக்கா, அதாவது உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் கரெக்டாக மேப் ஆகியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. சிங்கிள் இமேஜ் ஆஃப் வீடியோ ஆர் கெரோசல். இதில் நீங்கள் என்ன ஆட் யூஸ் பண்ண போகிறீங்களோ, நீங்கள் மல்டிபிள் இமேஜஸ் வச்சுருக்கீங்கன்னா கெரோசல் போகலாம், இல்லை ஒரே இமேஜ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதில் போகலாம். ஒரே வீடியோ இருக்குன்னாலும் சிங்கிள் இமேஜ் ஆஃப் வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் மல்டி அட்வர்டைசர் ஆட்ஸ் செக் பண்ண வேண்டாம், ஏன்னா 10/11 நம்மளோட ஆட்ஸ் டிஸ்பிளே ஆகும். அண்ட் டெஸ்டினேஷன். அப்போ இங்கே வந்து உங்களுக்கு தேவையான ஃபார்மை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் கிளிக் ஆன் க்ரியேட் அ ஃபார்ம். இதில் போய்ட்டு உங்கள் ஃபார்மோட நேம் நீங்கள் கொடுக்கலாம். நான் டெமோ ஃபார்ம்னு கொடுக்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான நேமை நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கிளிக் ஆன் மோர் வால்யூம். நெக்ஸ்ட் பேக்ரவுண்ட் இமேஜ் வேணும். யூஸ் இமேஜ் ஃப்ரம் யுவர் ஆட் கொடுத்துக்கோங்க. கிரீட்டிங்ஸ் வேணும். ஹெட்லைன் என்ன, பேராகிராஃப் என்ன, இது நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். அதை எடுத்து நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். உங்களுக்கு தேவையான ஹெட்லைன் அண்ட் அதுக்கு உண்டான பேராகிராஃப்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஆட் எதை பற்றி பேசுதோ அதை வந்து நீங்கள் இங்கே டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். மேபி இது டியூப்ளிகேட்டாக இருக்குது, அதனால் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட். உங்களுக்கு குவாலிஃபைடான என்கொயரிஸ் வரணும்னா நீங்கள் பெட்டர் கொஷின்ஸ் கேட்கணும். வெறும் இமெயில் அண்ட் ஃபுல் நேம் கேட்டிங்கன்னா அது வந்து அவ்வளோ குவாலிஃபைடான லீட்ஸ் வராது. ஸோ ஃபுல் நேம், இமெயில், ஆட் கேட்டகரியில் போய்ட்டு உங்களுக்கு ஃபோன் நம்பர் கண்டிப்பாக வேணும். அதில் போய் காண்டாக்ட் ஃபீல்ட்ஸில் ஃபோன் நம்பர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது ரெண்டுமே ஆட்டோஃபில் எனேபிளாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட ஃபுல் நேம், இமெயில் அண்ட் ஃபோன் நம்பர் வாங்கினதுக்கப்புறமா நம்ம கொஷின்ஸ், குவாலிஃபைங் கொஷின்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு குவாலிஃபைடான லீட்ஸ் கிடைக்கும். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு கொஷின் கேட்கணும். என்னென்னா நீங்கள் வந்து ஒரு யோகா ஸ்டூடியோ ரன் பண்ணுறீங்களா இல்லை யோகா இன்ஸ்ட்ரக்டரா அப்படின்ற கொஷினை நான் கேட்டேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லீடோட குவாலிட்டியை நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதை வந்து நான் மல்டிபிள் சாய்ஸாக கொடுக்குறேன். இப்போ என்னோட குவாலிஃபைங் கொஷினாக நான் என்ன வச்சுருக்கேன்னா, ஆர் யூ அன் இண்டிபெண்டன்ட் யோகா இன்ஸ்ட்ரக்டர் ஆர் யோகா ஸ்டுடியோ ஓனர்னு கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் அவங்களுக்கு கால் பண்ணி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து ரொம்ப குவாலிஃபைடாக எது இருக்குன்னா, யோகா ஸ்டுடியோ ஓனராக இருந்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பெனிஃபிட், யோகா இன்ஸ்ட்ரக்டராக இருந்தாங்கனாலும் ஓகே தான். இப்போ இன்னொரு ஆப்ஷன் நான் கொடுக்குறேன், அதர்னு நான் கொடுக்குறேன். இப்போ இது எதுவுமே இல்லாமல் ஒருத்தர் வந்து அதர்னு கொடுக்குறாங்கன்னா அந்த லீடோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ பெட்டர் மேக்ஸிமம் நான் அவங்களுக்கு காலே பண்ண மாட்டேன். அப்படி இல்லை அப்படின்னா இவங்க 2 பேருக்கும் கால் பண்ணிட்டு கடைசியில் இஃப் அட் ஆல் வி ஹாவ் டைம் வி வில் கால் தெம். ஸோ இந்த குவாலிஃபையிங் கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு பெட்டரான லீட் குவாலிட்டியும் நீங்கள் ப்ராப்பராக லீட் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ஆடுக்கு ரிலவெண்ட்டான குவாலிஃபையிங் கொஷின் நான் கொடுத்துருக்கேன். உங்களோட ஆடுக்கு ரிலவெண்ட்டான குவாலிஃபையிங் கொஷினை நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் அதை செலக்ட் பண்ணுறதுல உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் ஹெல்ப் யூ த்ரூ. ஓகே, இப்போ நம்ம குவாலிஃபையிங் கொஷின் ஆட் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் நம்மளோட பேராகிராஃப் ஆட் பண்ணிட்டோம், ஹெட்லைன் ஆட் பண்ணிட்டோம். ஓகே கிளிக் ஆன் நெக்ஸ்ட். அண்ட் ப்ரைவசி பாலிசி, இப்போ என்னோட கம்பெனியோட ப்ரைவசி பாலிசியோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இதெல்லாம் ஜென்ரிக்கான டெக்ஸ்ட் தான். நீங்கள் இதை அப்படியே விட்டுட்டு நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம், நீங்கள் எதுவும் சேஞ்ச் எல்லாம் பண்ண வேணாம். தேங்க்ஸ், யூர் ஆல் செட், யூ கேன் விசிட் அவர் வெப்சைட் ஆர் எக்ஸிட் த ஃபார்ம் நவ். ஓகே, இதை நான் பேசிக்காக நான் என்ன கொடுப்பேன் அப்படின்னா, யூ கேன் வெயிட் ஃபார் அவர் கால் ஆர் கால் அஸ் நவ், ரைட், ஆர் கால் அஸ் நவ். அப்போ என்னோட ஃபோன் நம்பர் நான் இங்கே டிஸ்பிளே பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வேணும்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அதை நீங்கள் அப்படியே கூட விட்டுறலாம். அண்ட் இல்லை எனக்கு வந்து கால் வர வேண்டாம், எனக்கு வெப்சைட் போனால் போதுன்னா கோ டு வெப்சைட்னு கொடுத்து நீங்கள் உங்களோட வெப்சைட் லிங்கை கிளிக் பண்ணிக்கலாம். பட் எனக்கு ஓகே, எனக்கு என்னோடய பிஸ்னஸ்க்கு கால் வந்தால் ஓகே தான். ஸோ அதனால நான் வந்து என்னோடய ஃபோன் நம்பரே நான் கொடுத்துட்றேன். ஓகே, கால் டு ஆக்ஷன் கால் தான் ஓகே. அண்ட் இப்போ ஒரு வேளை உங்களுக்கு மெசஞ்சர்லேயும் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா யூ கேன் கிளிக் ஆன் தட்.
பட் ஓகே, எனக்கு எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டாவே போதும். நான் அதுலேருந்தே நான் பேசி நான் கன்வெர்ட் பண்ணிப்பேன். அண்ட் ஸோ நான் இதை வந்து அப்படியே விட்டுறேன். உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கும், உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் அதிகமாக மெசஞ்சர் யூஸ் பண்ணுவீங்கன்னா யூ கேன் செலக்ட் திஸ், கிரியேட் அ ஃபார்ம். ஓகே, ஃபார்ம் செலக்ட் ஆகிடுச்சு. டெமோ ஃபார்ம் நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். அண்ட் கீழே போயிட்டு இப்போ தான் நம்ம ஆட் க்ரியேட்டிவை செட் பண்ண போகிறோம். இப்போ நான் என்னோடது வீடியோ ஆட். ஸோ நான் வீடியோ ஆடை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் வீடியோவை நான் அப்லோட் பண்ணணும். கிளிக் ஆன் அப்லோட். டெஸ்க்டாப்பில் என்னோடய ஆட் காப்பி நான் எடுத்துக்கிறேன். அப்லோட் ஆகிட்டுருக்கு. அப்லோட் ஆகிடுச்சு. நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் கிளிக் ஆன் நெக்ஸ்ட். skip and continue. Original. Next. என்ன டெக்ஸ்ட் வரணுன்றது ஆல்ரெடி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை நான் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். CTA நான் லேர்ன் மோர் கொடுத்துக்கிறேன். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இப்போ இதுதான் ஆட் காப்பி. அந்த இமேஜுக்கு சப்போர்ட்டிங் டைட்டில்ஸாக இதெல்லாம் தான் இருக்கும். எவ்வளோ ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் 5 ஆப்ஷன்ஸ் வரைக்கும் கொடுக்கலாம். நான் வந்து ஒரு டெமோ கேம்பெயின்றனால எல்லாத்துக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். கிளிக் ஆன் நெக்ஸ்ட். அண்ட் எல்லா என்ஹான்ஸ்மெண்ட்டும் ஆன்லேயே இருக்கட்டும். ஸோ இட் வில் கிவ் யூ பெட்டர் ரிசல்ட்ஸ். கிளிக் ஆன் டன். அவ்வளோதான். ஒரு பேசிக்காக ஒரு செக் பார்த்துட்டு பப்ளிஷ் கொடுத்துட வேண்டியது தான். ஓகே, நம்ம என்ன பார்த்துட்டோம்? நம்மளோட டைட்டில் செட் பண்ணிட்டோம், லீட்ஸ்ன்னு நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா கிளிக் ஆன் நெக்ஸ்ட். ஆட் செட்டோட நேமை சேஞ்ச் பண்ணியாச்சு. இன்ஸ்டன்ட் ஃபார்ம் செலக்ட் பண்ணியாச்சு. நம்மளோட ஃபேஸ்புக் பேஜ் இதுதான் சூஸ் பண்ணியாச்சு. நமக்கு மேக்ஸிமைஸ் நம்பர் ஆஃப் லீட்ஸ் தான் வேணும். கீழே போங்க. அண்ட் 250 பட்ஜெட். ஸ்டார்ட் டேட் ஆஸ் யூஷுவல் நம்ம வேணுன்றதை செட் பண்ணிக்கலாம். எண்ட் டேட் நான் தேவைன்னா பாஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் எண்ட் டேட் கொடுக்கல, நீங்கள் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபைனலி ஆடியன்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்? லொக்கேஷனை ரிஃபைன் பண்ணோம். அதுக்கப்புறமா இன்ட்ரெஸ்ட் பேஸ்டில் நம்ம எல்லாத்தையும் மாற்றிருக்கோம். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸுன்றதை சூஸ் பண்ணியிருந்துருக்கணும். அதுக்கப்புறமா கீழே வந்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ், அட்வான்டேஜ் ப்ளஸ் பிளேஸ்மெண்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா தான், எடிட்னு கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு மேனுவல் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸே காமிக்கும். ஸோ கிளிக் ஆன் தட். அண்ட் அதில் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் சூஸ் பண்ணிக்கோங்க. ஆல் டிவைசஸ் ஓகே. அண்ட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே. ஓகே, நெக்ஸ்ட். அண்ட் அதுக்கப்புறம் ஆட் காப்பியில் இங்கே தான் நம்ம ஆடு ஃபார்ம் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ண போகிறோம். டைட்டில் மாற்றியாச்சு. நம்மளோட ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் கரெக்டாக மேப் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும். நமக்கு சிங்கிள் இமேஜாக கரையோசலான்றதை சூஸ் பண்ணிப்போம். அண்ட் ஃபைனலி ஃபார்மை க்ரியேட் பண்ணுவோம். ஃபார்மை க்ரியேட் பண்ணுறதுக்கு கிளிக் ஆன் க்ரியேட் ஃபார்ம். அதுக்கப்புறமா அதில் கேட்டிருக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுப்போம். இந்த மாதிரி குவாலிஃபையிங் கொஷின்ஸ் நம்ம வந்து உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்கள் ஆடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி கொடுப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறமா ஆட் க்ரியேட்டிவ்க்கு என்ன இமேஜ்னா இமேஜ், வீடியோனா வீடியோ நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். தென் ஆஃப்டர் தட் அதுக்கு என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோம் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. ஃபைன். CTA லேர்ன் மோர் கொடுத்தாச்சு. ஃபைன். ஓகே ஆல் செட். பப்ளிஷ் கொடுத்துடலாம். நம்மளோட ஃபஸ்ட்டு லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணியாச்சு. இது ப்ராசஸ் ஆகி அப்ரூவ் ஆகி வரும். அண்ட் உங்களுக்கு இதில் எந்த கொஷின்ஸ் இருந்தாலும், கிளாரிஃபிகேஷன்ஸ் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் யூ த்ரூ. தேங்க்யூ.